Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah hamdan kathira wa subhanallahi bukratan wa asila. والصلاة والسلام على أشرف خلق الله بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا ونبينا مولانا محمد تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله المولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், இனி வர இருக்கக்கூடிய மூமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் ரபியுல் ஆகிர் மாதத்தின் முதல் ஜும்மாவில் இருக்கிறோம். கால ஓட்டம் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது. வருடங்களாக, மாதங்களாக, வாரங்களாக, நாட்களாக கால ஓட்டம் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது. இதோ இப்பொழுது ஹிஜ்ரி 1447 ஆண்டின் 4வது மாதமான 2வது வசந்த காலம் என்று குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய ரபியுல் ஆகிர் மாதத்தில் பிறை பிறந்திருக்கிறது. இப்பொழுது பிறந்திருக்கக்கூடிய இந்த ரபியுல் ஆகிர் மாதத்தை குறித்து, இந்த மாதத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புகளை குறித்து சில செய்திகளை இன்றைய ஜும்மாவில் உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்துவோம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, மனிதர்களை ஒழுங்குபடுத்தவும், சத்தியத்தை எடுத்து சொல்லவும் ஒவ்வொரு காலத்திலும் நபிமார்களை அனுப்பி வைத்தார். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் நமது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்தை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள், நல்வழிப்படுத்தினார்கள், சத்தியத்தை எடுத்து சொன்னார்கள். தன்னுடைய சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த வரிசையில் நமது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை புரிந்தார்கள்.
அவர்களுடைய வருகையால், நபி அவர்களுடைய வருகையால் பூமி முழுவதும் ஈமானுடைய ஒளி பரவியது. கலாச்சாரங்கள் மண்ணில் புதைக்கப்பட்டது. தீய பழக்க வழக்கங்கள் மங்கி போனது. நல்ல பழக்க வழக்கங்கள் உருவாக ஆரம்பித்தது என்பது மாத்திரமல்ல, தீயவர்களை சுமந்த இந்த பூமி நல்லவர்களை சுமக்க ஆரம்பித்தது. மிருகங்களை விட மோசமாக வாழ்ந்த மனிதர்களை மனிதராக, மனித புனிதராக வாழ ஆரம்பித்தார்கள். இதுவெல்லாம் நபியினுடைய வருகையால் ஏற்பட்ட மாற்றங்கள். நபியின் வருகையால் ஏற்பட்ட மாற்றங்கள் ஏராளம் இந்த பூமி. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி நபியினுடைய வருகைக்கு பிறகு, நபியின் மறைவுக்கு பிறகு, நபி செய்த அந்த பணியை, அவர்கள் செய்த அந்த சேவையை அவர்களுடைய இடத்திலிருந்து செய்வதற்காக வந்தவர்கள் தான் வலிமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய இறைநேசர்கள். நபி அவர்கள் என்னென்ன வேலைகளை இந்த பூமியில் செய்தார்களோ அந்த வேலைகளை அவர்களுடைய இடத்திலிருந்து செய்வதற்காக வந்தவர்கள் தான் வலிமார்கள் என்கிற இறைநேசர்கள். இறைநேசர்கள் என்பவர்கள் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை ஒன்றை மட்டுமே கொண்டு வாழ்ந்தவர். எல்லா நிலையிலும் அவருடைய சிந்தனை அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை ஒன்றை மட்டுமே கொண்டு வாழ்ந்தவர். அல்லாஹ்வுக்காக வாழ்க்கையிலே தங்களையே அர்ப்பணித்தவர், தங்களையே தியாகம் செய்தவர்கள். மக்களிடத்தில் இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்த்தவர்கள், மக்களிடத்தில் இந்த இஸ்லாத்தை கொண்டு சேர்த்தவர்கள். அனாச்சாரங்களை விட்டும் மக்களை நீக்கியவர்கள். பூமியில் இருந்த அனாச்சாரங்களை எல்லாம் மக்களை விட்டும் நீக்கியவர்கள். அல்லாஹ்வின் அன்பையும் திருப்தியையும் நோக்கமாக கொண்டு இந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள். சத்திய இஸ்லாத்தை பரப்பும் அந்த தீனுடைய பணியை, சேவையை முழுமையாக ஈடுபட்டு இந்த பூமியிலே அவர்கள் நிலைநிறுத்தியவர்கள். அதற்காக, இந்த தீனை பரப்புவதற்காக, இஸ்லாத்தை உலகமெல்லாம் கொண்டு சேர்ப்பதற்காக பிறந்த நாட்டையும் மண்ணையும் மக்களையும் விட்டு இஸ்லாத்திற்காக தங்களையே துறந்தவர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். நபிமார்களுக்கு பிறகு அப்படி வாழ்ந்த லட்சக்கணக்கான இறைநேசர்கள் தீனை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இறைநேசர்களை குறித்து குர்ஆன் ஷரீஃப் சொல்ல வரும்போது ஒரு செய்தியை சொல்லும். இறைநேசர்களை குறித்து குர்ஆன் ஷரீஃப் சொல்ல வரும்பொழுது சொன்ன செய்தி என்ன தெரியுமா? எல்லோரும் பிரபலமாக கேட்ட ஒரு வசனம், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அடிக்கடி நாம் அந்த வசனத்தை கேட்டுப்போம். அலா இன்ன அவுலியா அல்லாஹி, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நேசர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை என்று குர்ஆன் அறிமுகப்படுத்துகிறது. இறைநேசர்களை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை என்று அறிமுகப்படுத்துகிறது. இந்த தன்மையோடு வாழ்பவர்கள் தான் அல்லாஹ்வின் நேசர்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதுல முதலில் அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களுக்கு எந்த வருங்காலத்தை குறித்து பயம் இல்லை. இரண்டாவது அடுத்து சொல்லும் பொழுது கடந்த காலத்தை குறித்து எந்த கவலையும் இல்லை என்று குர்ஆன் இறைநேசர்களை குறித்து பேசுகிற வார்த்தை. சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாழ்க்கையில் மனிதர்கள் எப்பவுமே ரெண்டு மனோநிலையில தான் வாழலாம். இன்னைக்கு வாழக்கூடிய மனிதர்கள் ரெண்டு மனோநிலையில வாழ்றாங்க. ஒன்னு துன்பம் அல்லது இன்பம், ஒன்னு துன்பம் அல்லது இன்பம். பெரும்பாலான மனிதர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா துன்பத்துலதான் இருக்கிறாங்க. அது உண்மையா இல்லையாங்கிறத உங்களுடைய மனோநிலைய நீங்க தான் சொல்லணும். யார்கிட்ட போய் நீங்க பேசினாலும் அவங்க என்ன பேசுவாங்க நீங்க நினைக்கிறீங்க?
வரலாற்றில் ஒரு விசித்திரமான ஒரு வரலாறு பதிவு செய்யறாங்க வரலாற்று ஆசிரியர். கோடிக்கணக்கான தீவுகள், கடல் படைகள், ஏகப்பட்ட எக்கப்பட்ட சொத்துக்கள், எல்லாத்துக்கும் சொந்தக்காரரான ஒரு கோடீஸ்வரர் இந்த உலகத்துல வாழ்ந்தார். கோடீஸ்வரர். அவர் பேரு ஓட்ஸ். அவர் பேரு ஓட்ஸ். அவருக்கு ஒரு மகன், அவளுக்கு ஒரு மகன். அந்த அவளுடைய மகனுடைய பேரு கிறிஸ்டின் ஓட்ஸ். சின்ன பிள்ளை, அவளுடைய மகன் சின்ன பிள்ளை. ஆனா கோடிக்கணக்கான உலகத்திலேயே கோடீஸ்வரர்களில் இவரும் ஒருவர், மிகப்பெரிய பணக்காரர். இவர் இறந்த பிறகு அவருடைய மொத்த சொத்தும், ஒட்சினுடைய மொத்த சொத்துக்கும் இந்த சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய கிறிஸ்டின் ஒட்ஸும் அவங்களுக்கு மாற்று தாயா ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்களும் வாரிசா வராங்க. ஒட்சினுடைய மொத்த சொத்துக்கும் சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய கிறிஸ்டின் ஒட்ஸும் மாற்று தாயா இருக்கக்கூடிய பெருமணியும் வாரிசா வராங்க. சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நேரத்துல உலகம் அவங்களை எப்படி பார்த்தது தெரியுமா? உலகம் அவங்களை எப்படி பார்த்துச்சுன்னா, சந்தோஷம் ஒரு மனுஷனுடைய உருவத்துல இருந்தா, சந்தோஷம் ஒரு மனுஷனுடைய உருவத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி அவங்களை பார்த்துச்சு இந்த உலகம். சந்தோஷத்தினுடைய உச்சத்தில் அந்த சிறுமி இருப்பதாக இந்த உலகமே பார்த்துச்சு. அந்த சிறுமி, அந்த பெண்மணி. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நல்லா கவனிக்கணும். சின்ன பிள்ளையா இருக்கும் போது பெற்றோர்களுடைய தகப்பனாருடைய மொத்த சொத்துக்கும் இவங்க வாரிசா வர்றாங்க. உலகம் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கிறதாக இந்த பெண்மணியை பார்த்தா. இவங்களை போல சந்தோஷத்தின் இந்த உலகத்துல வேற யாராவது உண்டா அப்படின்னு இந்த கண்ணோட்டத்தில் இந்த உலகம் பார்த்துச்சு. அவங்க வயசுக்கு வந்த பிறகு திருமணம் ஆகக்கூடிய வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, இந்த பெண்ணுக்கு திருமண வயசு வந்துச்சு. திருமண வயசு வந்ததும் அந்த பெண்மணி ஒரு அமெரிக்கனை கல்யாணம் முடிச்சான். கிறிஸ்டின் ஓட்ஸ் திருமண வயசு வந்த உடனே ஒரு அமெரிக்கனை கல்யாணம் முடிச்சான். சில காலம் வாழ்ந்தாங்க. வாழ்க்கை ஒத்து போகல. இந்த பெண்மணி உடனே என்ன செஞ்சுட்டாங்க? டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க, விவாகரத்து கொடுத்துட்டாங்க. யாருக்கு? அமெரிக்க. இரண்டாவது முறையாக இந்த பெண்மணி இரண்டாவது முறையாக ஒரு கிரேக்க மனிதரை திருமணம் செய்தார். கிறிஸ்டின் ஓட்ஸ் கிரேக்க மனிதரை திருமணம் செஞ்சாங்க. அவங்களோடு சில காலம் வாழ்ந்தாங்க. வாழ்க்கையில ஒத்து போகல, வாழ்க்கை திருமண வாழ்க்கை இனிக்கல. உடனே அவங்களையும் என்ன செஞ்சுட்டாங்க? இந்த பெண்மணி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மூன்றாவதாக ஒரு கம்யூனிஸ்டிய மனிதனை கல்யாணம் முடிச்சாங்க. கம்யூனிஸ்டத்தை சேர்ந்த ஒரு மனிதரை இந்த பெண்மணி கல்யாணம் முடிக்கிறதா முடிவு பண்ணாங்க. உலகத்தினுடைய எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இவங்க முதலாளித்துவத்தில் இருக்கிறவங்க. கம்யூனிஸ்ட்வாதியினுடைய கொள்கை என்னன்னா அதுக்கு எதிர்மறையான. ரெண்டும் எப்படி ஒண்ணு சேர முடியும் அப்படிங்கிறது உலகத்தாருடைய பார்வை. அந்த பெண்மணி இடத்துல பேட்டி எடுக்கும் போது ஒரு பத்திரிகையாளர் பேட்டி கேட்டார். இப்படி ஒரு கம்யூனிஸ்டத்தை சேர்ந்த ஒரு மனிதனை நீங்க திருமணம் செய்யறதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டீங்க? அங்கேக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நல்லா கவனிக்கணும். எப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னு பேட்டி கேட்கிறாங்க ஒரு பத்திரிகையாளர். அதுல அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவங்க சொன்ன பதில், அவங்க சொன்னாங்களா, அந்த பெண்மணி கிறிஸ்டின் ஓட்ஸ் சொன்னாங்களா, நான் என்னுடைய கொள்கைக்காக திருமணம் முடிக்கிறேன், என்னுடைய கொள்கையை காப்பதற்காக பாதுகாப்பதற்காக திருமணம் முடிக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை அடையணும், மகிழ்ச்சி அடையணும், சந்தோஷத்தின் உச்சத்தில் நான் இருக்கணுங்கிறதுக்காண்டிதான் திருமணம் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டை சேர்ந்த அந்த மனிதரை திருமணம் முடிக்கிறாங்க. வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, அவரோடு சில காலம் வாழ்ந்தாங்க, ஒத்து போகல.
மூணாவதாக அவரையும் விவாகம் செய்தார். மூணாவதா அந்த பெண்மணி கிறிஸ்டின் ஓட்ஸ் அவளையும் விவாகம் செய்தார். நாலாவது பிரெஞ்சு மனிதரை திருமணம் செய்தார். பிரெஞ்சு மனிதரை திருமணம் செய்தாங்க. அவங்களுடைய திருமண விழா கல்யாணம் நடக்குது. அதுல ஒரு பத்திரிகையாளர் அவர்கிட்ட பேட்டி கேட்கிறார். ஒரு பத்திரிகையாளர் கல்யாண மண்டபத்துல வச்சு ஒரு பேட்டி கேட்கிறாரு. பத்திரிகையாளர் கேட்கிறாரு, நீங்க உலகத்திலேயே பணக்கார பொம்பளை தானே அப்படின்னு கேட்டாங்க. நீங்க உலகத்திலேயே பணக்கார பெண்ணு தானே அப்படின்னு கேட்டாங்க. சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? ஆசிரியர் எழுதுறாங்க, வரலாற்று ஆசிரியர், ஆமா பணக்கார பெண்ணுதான், ஆனா உலகத்திலேயே நான் ஒரு பரிதாபத்துக்குரிய பெண் என்று அவர்கள் பதில் சொன்னதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நான் சொல்ல வர்றது இப்ப இந்த பெண்ணுடைய மனோநிலை எப்படி இருக்கு? இந்த பெண்ணுடைய மனோநிலை எப்படி இருக்கு? சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது இருக்கா? வாழ்றதுக்கு கோடிக்கணக்கான சொத்து, மில்லியன் கணக்கில் கோடீஸ்வரர்கள் ஒருவரான அந்த பெண்மணி இந்த நிலைக்கு பிறகு வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன இருக்கு? பரிதாபத்துக்குரிய பெண் என்ற அந்த வார்த்தை இருக்க நமக்கு என்ன கற்றுத்தருது அப்படின்னா, கடுமையான தாங்க முடியாத துயரத்தில் இருப்பதாக கற்றுத்தருகிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. எனவே வாழ்க்கையில பெரும்பாலான மனிதர்கள் எதிர்தான் இருக்கிறாங்க, துயரத்துலதான் இருக்கிறாங்க. வெளியிருந்து பார்க்கிறவங்களுக்கு அவங்க சந்தோஷத்தின் உச்சத்தில் இருப்பதாக தெரிஞ்சாலும் அவங்களுடைய வாழ்க்கையில, பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்க்கையில துயரத்துலதான் இருக்கிறாங்க. எல்லாருடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய முடியாது, அப்படியே அளவு விட்டுற முடியாது. மனிதர் வாழக்கூடிய மனிதர்கள்ல 100 சில பேர்களுக்கு இன்பத்திலேயே இருக்கிறாங்க, சில பேர் இன்பத்திலேயே இருக்கிறாங்க. பிசினஸ்ல உயர்வு கிடைக்கும் போது, பிசினஸ்ல உயர்வு கிடைக்கும் பொழுது, விரும்பிய பெண் தன்னை திருமணம் செய்ய சம்மதிக்கும் போது, மனைவி நம்மளை மரியாதையா நடத்தும் போது, இல்ல ஒரு கணவர் மனைவியை தூக்கி பேசும்போது, இது மாதிரியான இடங்களில் சில பேர்கள் சந்தோஷம் கிடைக்கும், சந்தோஷமா இருக்கிறாங்க, சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஹதீஸ்ல வருது, ஆயிஷா நாயகி ஒரு தடவை சந்தோஷப்பட்டு சிரிச்சாங்க. ஆயிஷா நாயகி ஒரு தடவை சந்தோஷப்பட்டு சிரிச்சாங்க. ஹதீஸ் உடையவர்கள் இந்த ஹதீஸ நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி கூப்பிட்டு கேட்டாங்க. ஆயிஷா நாயகி கூப்பிட்டு கேட்டாங்க, ஆயிஷா, நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஆயிஷா நாயகி கூப்பிட்டு கேட்டாங்க. ஆயிஷா நாயகிக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. சொல்லுங்க நாயகமே, அந்த பாசத்தை நான் தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்க நாயகமே. ஆயிஷா நாயிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, உப்பிலக உன் மேல எனக்கு நான் எப்படி பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? உப்பிலக உப்புத்தத்தின் பிஹபல், ஒரு கயித்துல முடிச்சு போட்டா எவ்வளவு இறுக்கமா அந்த முடிச்சு இருக்கும், அது மாதிரி உன் மேல நான் பாசம் வச்சிருக்கேன். ஒரு கயித்துல முடிச்சு போட்டு இருக்குன்னா அது எவ்வளவு இறுக்கமா இருக்கும், அது மாதிரி உன் மேல நான் பாசம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்களா, லா யஸ்ததீஉ ஹலபன் அஹதுன், அந்த முடிச்சை யாராலும் அவுக்க முடியாது. அப்ப எந்த அளவுக்கு உன் மேல பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சந்தோஷப்பட்டு சிரித்ததாக வரலாற்று ஹதீஸ்ல நாம் பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் சில பேர் இன்பத்தில் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்லல. பெரும்பாலான மனிதர்கள் துன்பத்தில் இருக்கிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இங்க உங்களை சிந்திக்க சொல்லுவேன், இந்த 2 நிலையை கடந்து இந்த உலகத்துல யாராவது வாழ முடியுமா? மனிதர்களுடைய மனோநிலை 2, ஒண்ணு இன்பத்தில் இருப்பாங்க அல்லது துன்பத்தில் இருப்பாங்க. இந்த 2 நிலையையும் கடந்து உலகத்தில் யாராவது வாழ முடியுமா? யாராவது என்னுடைய வாழ்க்கையில இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை என்று யாராவது சொன்னா நாம நம்புவோமா? அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்போமா இல்லையா? ஒன்னும் நீ இன்பத்தில் இருக்கணும் அல்லது துன்பத்தில் இருக்கணும், 2ம் இல்லாம எப்படி உன்னால வாழ முடியும் அப்படின்னு கேட்போமா இல்லையா? இல்ல யாராவது கேட்பாங்களா இல்லையா? சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே,
அப்படி யாராவது கேட்டா, இந்த ரெண்டு மனோநிலையும் இல்லாமல் யாராவது வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும்னு மார்க்கம் சொல்லும். இறை நேசர்களை குறித்து அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போது லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், எதை நினைத்து கவலையும் எதை நினைத்து பயமும் அவர்களுக்கு இருக்காது என்று அல்லாஹ் சொல்றார். எதை நினைத்து இறை நேசர்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய இறை நேசர்கள் அவர்கள் இருக்கிறாங்க, அந்த ரெண்டு மனநிலையை விட்டு அப்பாற்பட்டு வாழக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதற்கு ஆதாரமாக வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு வரலாறை பதிவு செய்யறாங்க. இந்த பூமியில வாழ்ந்த ஒரு இறைநேசர், இறைநேசர்களால் அந்த பூமியில கவலையும் இல்லாம சந்தோஷமும் இல்லாம ஒரு நிலையில வாழ முடியுமானா வாழ முடியும் அல்லாஹ் சொல்றான். அதற்கு ஆதாரமாக வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு நிகழ்ச்சியை பதிவு செய்யறாங்க. ஒரு இறைநேசர், அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்ற ஒரு இறைநேசர் பாதையில நடந்து போயிட்டு இருக்கிறார். மேல இருந்து கீழே விழுந்த ஒரு ஆளு அவர் மேல விழுந்துட்டார். மாடியில் இருந்து கால் தவறி கீழே விழுந்த ஒரு மனிதர் இறைநேசர் மீது விழுந்துட்டார். அவர் மேல விழுந்தா இறைநேசருக்கு ஏகப்பட்ட காயம். ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டிருக்கான். இறைநேசத்தை வந்து கேட்டாங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த துயரத்தை, உங்களுக்கு ஏற்பட்ட அந்த துயரத்தை, அந்த கஷ்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல எப்படி கருதுறீங்க? உங்களுடைய உணர்வு என்ன, ஃபீல் என்ன? அவர் சொன்னாராம், வாழ்க்கையில காரண காரியங்களை அதிகம் நம்ப கூடாது. இப்படி நான் அங்க போனதுனாலதான் அவர் என் மேல விழுந்தாரு, நான் அங்க போகாம இருந்திருந்தா இப்படி ஒரு இது நடந்திருக்காது அப்படின்னு காரண காரியங்களை அதிகம் நம்ப கூடாது. கீழே விழுந்தது அவரு, காயப்பட்டது நான். மேல இருந்து கீழே விழுந்தவர் அவரு, காயப்பட்டது நான். அதனால காரண காரியங்களை வாழ்க்கையில அதிகம் நம்ப கூடாது. இங்க காரணங்களை முடிவு செய்யறோம் மேல இருக்கான். அவருடைய பார்வை இங்க காரணங்களை, எனக்கு ஏற்பட்ட துயரத்துக்கு காரணம் என்னன்னா முடிவு செய்யறோம் மேல இருக்கிறான் அப்படின்னு ரப்ப நோக்கி தங்களுடைய பார்வையை பார்த்தாங்க என்கிற பார்வைதான் என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்து. அதுதான். இதுல போய் யாரையும் குறை சொல்றதுக்கு நான் விரும்பல. இது மனித மனோனில் நம்மளா இருந்தா எவ்வளவு திட்டிருப்போம். அவன மனுஷனா எப்படி வந்து விழுந்துட்டான் பாரு அப்படின்னு எவ்வளவு காரியம் சொல்லியிருப்பான். அவர் எந்த காரணத்தையும் கேட்கல. அவர்கிட்ட கேட்கும் போது உங்களுடைய பார்வை இதுதான் அப்படின்ட்டு ஒரு இறைநேசர் சொன்னதாக வரல. அப்போ உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் இந்த ரெண்டு மனோநிலை இல்லாமல் உலகத்தில் வாழக்கூடிய ஒரு உயர்ந்த மக்கள், மேன் மக்கள் யாருன்னா வலிமார்கள், இறைநேசர். வரலாற்று இன்னொரு செய்தி, அழகான செய்தியை பதிவு செய்யறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ரசூலுடைய தோழர்கள்ல ஒரு சஹாபி, நெருக்கமான தோழர். பயணத்திலும் ஊர்ல இருக்கும் பொழுதும் ரசூலோடு தோழமை கொண்ட சஹாபிகளில் ஒரு முக்கியமான சஹாபி. அவர்கிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்டாரா, வாழ்க்கையில நீங்க எப்போவாவது கவலைப்பட்டிருக்கீங்களா, துன்பப்பட்டிருக்கீங்களா, துயரப்பட்டிருக்கீங்களா? ஹல் நதிந்த அராசை, எதையாவது நினைச்சு நீங்க கவலைப்பட்டது உண்டா? இன்னைக்கு மனித வாழ்க்கை அதான, நேற்று நடந்தது அல்லது போன வாரம் நடந்தது, முந்தின மாசம் நடந்தது, அதை நினைச்சு கவலைப்படுறதுதான் மனிதனுடைய மனோநிலை. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில எதையாவது நினைச்சு கவலைப்பட்டிருக்கீங்களா கேட்டு ஒரு மனிதர் வந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க. அவங்க ஒரு அழகான பதில் சொன்னாங்க. அவங்க அழகான பதில், இப்னு மஸ்ஊத், மா நதிந்து அலாசை, என் வாழ்க்கையில எதை பத்தியும் நான் கவலைப்பட்டது, இது வரைக்கும் என் வாழ்க்கையில எதை பத்தியும் கவலை எனக்கு இல்லை. அப்படி எதையாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்படி எதையாவது பத்தி நான் ஒரு கவலைப்படணும்னா அந்த நாளை பத்தி கவலைப்படும். வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, இறைநேசர்களுடைய ஒரு உயர்ந்த குணம் என்ன தெரியுமா? உயர்ந்த குணம், அவர்கள் அல்லாஹ்வோடு தொடர்புள்ளவர்களாக அவங்களை ஆக்கிடுவாங்க. வந்த ஆள்கிட்ட கேட்டாங்கன்னா, அந்த ஆள்கிட்ட சொன்னாங்கன்னா, மா நதிந்து அனாசையின், இதுவரைக்கும் நான் எதையும் பத்தியும் கவலைப்பட்டது இல்லை. அப்படி நான் கவலைப்படுறதா இருந்தா அந்த ஒரு நாள், எந்த ஒரு நாள், நதிமி அலா யௌமின், அந்த ஒரு நாளை பற்றி நான் கவலைப்படுவேன்.
எந்த நாள் தெரியுமா? கரபத் ஷம்சுஹு, அந்த நாள்ல சூரியன் மறையுது. சூரியன் உதயமாகி சூரியன் மறைய போகுது. ஆனா நகஸ ஃபீஹில் அஜல், என்னுடைய வயசுல ஒரு நாள் குறையுது. ஆனா வலம் யஸுது ஃபீஹி அமல், அந்த நாள்ல எந்த அமலும் செய்யல. அப்படி ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில இருந்தா அந்த நாளை பத்தி தான் நான் கவலைப்படுவேன் தவிர இதுவரைக்கும் வாழ்க்கையில எதை பத்தி நான் கவலைப்பட்டதில்லை, துயரப்பட்டதில்லை, துக்கப்பட்டதில்லை என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதாக வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை செம்மைப்படுத்துவதற்கான இறைநேசர்கள் பல விஷயங்களை கற்றுத்தர்றாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கவலைப்படுறதா இருந்தா, சாதாரணமா அந்த பொருளாதாரம் போயிடுச்சு, வேலை போயிடுச்சு, வியாபாரம் போயிடுச்சு, அங்க போயிட்டா இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன்னு எதை பத்தியும் கவலைப்பட. அப்படி ஒரு கவலைப்படுறதா இருந்தா உங்களுடைய அமலை குறித்து கவலைப்படும், மறு உலகத்தினுடைய நிலையை குறித்து கவலைப்படும். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள், மூத்த பெருமக்கள், சாலிஹீன்கள், முன்னோர்கள் சொல்வார்கள், இன்னைக்கு வாழக்கூடிய ஒவ்வொரு மூமின்களும் இறைநேசர்களாக வாழ்ந்த அவர்களுடைய வரலாற்றை வாசிச்சு பார்க்கணும். அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை சீராகும். அவங்க மீது நம்மளுடைய உள்ளத்துல ஒரு முகப்பத்து ஏற்படும். நம்மளுடைய உள்ளத்துல அவங்க மீது ஒரு முகப்பத்து ஏற்படும். மூணாவது, நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், அவங்களோடு தொடர்பு உங்களுக்கு இருக்கணும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித்தராங்க. சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்த எந்த இறைநேசர்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் நபிமார்கள் செய்த அந்த உயர்ந்த பணியை, சேவை செய்தார். தன்னுடைய அடியார்களை ரப்போடு கொண்டு சேர்த்தார். ரப்புனுடைய நினைவை அவர்களுடைய வாழ்க்கையில் ஹயாத்தாகும். அல்லாஹ்வுடைய நினைவே இல்லாமல் வாழ்ந்த மனிதர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நினைவை அவர்கள் உற்பத்தி செஞ்சார். எல்லா நேரமும் அல்லாஹ்வை நினைச்சு வாழணும்னு சொல்லி மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த இறைநேசர்கள் வழிமாறு. ஒரு அழகான வரலாறு இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபுல பதிவு செய்கிறாங்க. அப்பாசியானுடைய ஆட்சி காலம், அப்பாசியானுடைய ஆட்சி காலம், அவங்களுடைய கலீஃபாக்களுடைய தொடர்ல அபூ ஜாஃபருல் மன்சூர் அப்படிங்கிற ஒரு ஆளு கலீஃபாவாக பதவி பிரமாணம் செய்யறார். அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்துல அபூ ஜாஃபருல் மன்சூர் என்பவர் அவர்களுடைய வாரிசின் அடிப்படையில கலீஃபாவாக பதவி பிரமாணம் செய்யறார். அந்த பதவி பிரமாணம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு முகாத்திபுல் இப்னு சுலைமான் அப்படிங்கிற ஒரு பெரிய மனிதர், ஒரு முஃபஸ்ஸிர், தலை சிறந்த முஃபஸ்ஸிர், வரலாற்று ஆய்வாளர், மகத்தான எல்லா வகையான திறமைகளையும் கொண்டவர் முகாத்திபுல் இப்னு சுலைமான். அந்த பதவி பிரமாணம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில அவரும் கலந்திருக்கிறார். அப்போ அபூ ஜாஃபருல் மன்சூர் ஜனாதிபதியாக பதவி ஏற்ற பிறகு முகாத்திபுல் மன்சூர் வந்திருக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னாங்களாம். மன்னர் சொல்றாரு, ஜனாதிபதியா இருக்கக்கூடிய மன்னர் சொல்றாரு, முகாத்தில் அவர்களே, நான் பதவி பிரமாணம் கலீஃபாவாக நான் பதவி பிரமாணம் செஞ்சிருக்கிறேன். இந்த நேரத்துல நீங்க ஏதாவது எனக்கு உபதேசம் செய்யுங்க. இந்த நேரத்துல ஏதாவது நீங்க எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க அப்படின்னு அபூ ஜாஃபர் மன்சூர் ஜனாதிபதியாக பதவியேற்றவர் சொன்னாங்க. முகாத்திபுல் மன்சூர் கேட்டாங்களாம் மன்னர்கிட்ட, நான் வாழ்க்கையில பார்த்தத உபதேசமா செய்யவா அல்லது நான் வாழ்க்கையில கேட்டத உபதேசமா சொல்லவா? உங்களுக்கு உபதேசம் சொல்லணும்னு சொல்றியா? எல்லாம் சொல்றான், இன்னதுக்கு தன்போல் மோமின், மோமின்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்து கொண்டே நீங்கள், அந்த உபதேசம் அவர்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான பலன்களை அவர்களுக்கு தரும் நல்லா சொல்றான். எனவே நீங்க உபதேசம் செய்யன்னு சொல்றீங்க, வாழ்க்கையில நான் பார்த்ததை உங்களுக்கு உபதேசமா பண்ணவா அல்லது நான் கேட்டதை உபதேசம் செய்ய? அரசர் சொன்னாராம், ஜனாதிபதி அபூ ஜாஃபர் மன்சூர் அவர் சொன்னாரா, நீ பார்த்ததை உபதேசம் செய்ய, வாழ்க்கையில நீங்க பார்த்ததை கொண்டு எனக்கு உபதேசம் செய்ய. முகாத்திபுல் இப்னு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, அவங்க அந்த நேரத்தில் உபதேசம் செஞ்சாங்க. அந்த சபையில அவங்க உபதேசம் செஞ்சாங்க. செய்யும்போது சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் 2 மனிதர்களை சந்திச்சிருக்கேன். நான் வாழ்க்கையில சந்திச்ச முதல் மனிதர் உமர் இப்னு அப்துல் அஜீஸ், இந்த இஸ்லாமிய வரலாற்றில் 2வது உமர் என்று பாராட்டப்பட்டவர். தன்னுடைய ஆட்சி காலத்தில் இவங்களுக்கு முன்னால் ஆட்சி செய்தவர். அபூ ஜாஃபர் மன்சூர் இருக்கிறாங்களே, அப்பாசிய ஆட்சியாளர்களுக்கு முன்னால் ஆட்சி செய்தவர் தான்
யாரு? உமர் இப்னு அப்துல் அஜீஸ். நீதத்தை தங்களுடைய பூமியிலே நிலைநிறுத்தியவர். அவங்க ஆட்சி காலத்தினுடைய நீதத்தை குறித்து பேசும் பொழுது ஆடும் சிங்கமும் ஒன்னா நின்று தண்ணி குடிக்கும். அவ்வளவு நீளமாக ஆட்சி செஞ்சவர் உமர் இப்னு அப்துல் அஜீஸ். நான் 2 மனிதர்களை பார்த்திருக்கிறேன். அதுல ஒரு ஆள் உமர் இப்னு அப்துல் அஜீஸ். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் வஃபாத் ஆகக்கூடிய நேரம் 11 பிள்ளைகளை விட்டுட்டு போறாரு. 11 பிள்ளைகளை விட்டுட்டு போறாரு. 11 பிள்ளைகளை விட்டுட்டு போறாரு. 18 தங்க நாணயங்களை விட்டுட்டு போறாரு. மூத்தாக போகும்போது 11 பிள்ளைகளை விட்டுட்டு போறாரு. மொத்த சொத்து எவ்வளவு? 18 தங்க நாணயம். வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, அதுல அவரை கபனிட்டு தபனிட்டு அடக்கம் பண்றதுக்கு 9 தங்க நாணயம் செலவாயிடுச்சு. அவரை கபனிடுறதுக்கும் தபனிடுறதுக்கும், கபனிடுறதுக்கு 5, தபனிடுறதுக்கு 4, மொத்தம் 9 தங்க நாணயம் செலவாயிடுச்சு. இருக்கக்கூடிய மீதம் 9 தங்க நாணயம் தான். அதுல பங்கு வச்சான் ஆளுக்கு 1 கூட வராது. இங்க 11 பிள்ளைங்க பங்கு வச்சா 11 பிள்ளைகள் 9 தங்க நாணயம் தான் இருக்கு, 1 கூட வராது. ஆனா அப்படி வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய வஃபாத்துக்கு சில காலம், சில வருடங்களுக்கு பிறகு நான் பார்க்கிறேன், உமர் இப்னு அப்துல் அஜீஸுடைய அந்த 11 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை, 11 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் செய்வதற்காக 100 உயர்ந்த ஒட்டகங்களை வாங்கி கொடுக்கிறார். சதகாவா, தான தர்மமாக 100 ஒட்டகங்களை வாங்கி கொடுக்கிறார். இப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்திருக்கிறேன். இன்னொரு மனிதர் பார்த்தேன், இசாம் இப்னு அப்துல் மலிக். அவரும் ஆட்சியாளர். அவர் மௌத்தாகும் போது 11 பிள்ளைகளை விட்டுட்டு போனார். ஆனா மில்லியன் கணக்குல சொத்தை விட்டுட்டு போனார். அவர் மௌத்தா போய் பல வருடங்களுக்கு பிறகு இசாம் இப்னு அப்துல் மலிக்குடைய பிள்ளைகள், நான் ஒரு பிள்ளைய பார்க்கிறேன், கடத்தருவுல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறார். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய மரண படுக்கையில் இருக்கும் பொழுது அவங்ககிட்ட வந்து கேட்டாங்களாம், மா தரக்தல் அப்னாயி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன விட்டுட்டு போறீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொத்தை விட்டுட்டு போறீங்க அப்படின்னு உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், தரக்து லஹும் தக்வல்லா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை, அல்லாஹ்வோடு தொடர்புள்ள அந்த வாழ்க்கையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறேன், அதை கொண்டு அவர்கள் வாழ்வார்கள் என்று உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதாக வரலாற்று ஆசிரியர் எழுதுவாங்க. இந்த உலகத்தில் வாழ்ந்த இறைநேசர்கள், வலிமார்கள், அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி, தங்களோடு தொடர்புள்ளவர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வோடு தொடர்புபடுத்திய ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், வகூலு மஅஸ்ஸாதிகீன், உங்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற இறை நேசர்களை யாராவது பார்த்தீங்கன்னா, வலிமார்களை பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட துன்பமும் இன்பமும் இல்லாத ஒரு மனோநிலையில் வாழக்கூடிய ஒரு மனிதர்களை நீங்கள் பார்த்தால் அவர்களோடு சேர்ந்து வாழுங்கள், அதை கொண்டு அல்லாஹ்வின் நினைவை, உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் பெறுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகிறார். எனவே சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பாக்கியமான இந்த மாதத்தில் இறை நேசர்களுடைய வரலாறு, இந்த பூமியில தமிழகத்துல நிறைய ஏராளமான இறைநேசர்கள் வாழ்ந்த வரலாறை இன்னைக்கு வரலாற்று ஆசிரியர்கள் புக்காக போட்டு வச்சிருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில நாம உயர்வு பெறணும் அப்படின்னா, ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா, எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழக்கூடிய அந்த ஒரு நிலை வரணும்னா, வாழ்க்கையில துன்பமும் இன்பமும் இல்லாமல் ஒரே நிலையில வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, வலிமார்களுடைய வரலாறு, இறைநேசர்களுடைய வரலாறை படிப்பதை கொண்டும் நல்லவர்களோடு தொடர்புள்ளதை கொண்டும் நீங்கள் அந்த வாழ்க்கையை பெறுவீர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் இறை நேசர்களோடு வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை தருவானாக. அவர்களுடைய பண்பு கொண்டு வாழக்கூடிய லட்சியமாக வாழக்கூடிய உயர்ந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவானாக. எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய நினைவோடு அவனுடைய திருப்திக்காக வாழக்கூடிய ஒரு உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு
உங்கள் அனைவருடைய துஆவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.